Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் TNEA பத்தின full updates தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், MBBS எதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் வச்சிருக்கேன். ஃப்ரீ சர்வீஸ் தான், தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் TNEA பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ எப்படி நடக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற சிம்பிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து போவீங்க. எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க தான் வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் அது போல் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்காது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு இடத்துல கவுன்சிலிங் நடக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட போயிட்டு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைனில் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. டோட்டலாக 445 காலேஜ் வந்து TNEAக்கு கீழே இருக்குது. டோட்டல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்டெப் இருக்கும். 2,25,000 ப்ளஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 40% சீட்ஸ் வந்து TNEA மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 60% சீட் வந்து TNEA மூலமாக வந்து ஃபில் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க சீட்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்க வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. உங்ககிட்ட வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, பட் எனக்கு வந்து நல்ல காலேஜ் தேவைப்படுதா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லை என்னோட மார்க்ஸ் வந்து போதும் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதுக்கான கட் ஆஃப் வேண்டாம் இருக்குன்னா நீங்கள் TNEA கவுன்சிலிங் மூலமாக வந்து போகலாம். தமிழ்நாடு நேட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நீங்கள் 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எதுவுமே தேவைப்படாது. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ரிசர்வேஷன். ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன் மூலமாக தான் சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகும். ஸோ கம்யூனிட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஒரு காலேஜில் ஒரு சீட் இருக்குது, ஒரு சீட் தான் இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இருக்குது. இப்போ பிசியில் இருக்கவங்க 190 எடுத்தால் தான் கிடைக்கும்னா MBCயில் இருக்கவங்க 186 எடுத்தாலே போதும். அதே SCயில் இருக்கவங்க 160 எடுத்தாலே போதும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டிக்கு வந்து சீட் ரிசர்வ் ஆகிருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அந்த சீட்டை வந்து கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மிஸ்டேக் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஸ்டக் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் த்ரூ அவுட் உங்கள் கவுன்சிலிங் ஃபுல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். அங்கே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, எல்லாத்துக்குமே டேட்ஸ்க்குமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கவுன்சிலிங்கான அக்யூரேட் டேட் மட்டும் தான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். அந்த லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க கரெக்டான டேட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும். இன்கேஸ் 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கூட போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இந்த காலேஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 440 ப்ளஸ் காலேஜ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் காலேஜ் வந்து 11, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து 400 இருக்குது. அதாவது PSG, SSN, CEG, MIT, CIT இது போல் 400 காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் வந்து 3 இருக்குது. 60 to 50% சீட்ஸ் எல்லாமே வந்து TNEA கவுன்சிலிங் மூலமாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து அபவ் 85% மேலே மார்க் இருக்குன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட ட்ரை பண்ணலாம். அங்கேயுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 lakhs வரையும் கேட்பாங்க. இதே கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்கன்னா லோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,500லேருந்து 1,25,000 வரையும் பர் ஆனம்க்கு உங்களுக்கு சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 7K to 15K பெர் ஆனம் வரும். செல்ஃப் சப்போர்ட்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 70,000 வரை ஃபீஸ் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பொறுத்து மாறும், நீங்கள் படிக்கிற காலேஜ் பொறுத்து மாறும், நீங்கள் போகிற கோட்டா பொறுத்து மாறும். நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. 60,000லேருந்து 1.5 லட்சம் வரையும் ஃபீஸ்க்கு வந்து வாங்குவாங்க. கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸ் மார்க்கை அப்படியே வச்சுக்குவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டையும் போட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் வர மார்க்கே மேக்ஸ் மார்க்கே ஆட் பண்ணால் உங்களுக்கு கட் ஆஃப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து எண்ட் ஆக போகுது, என்னென்ன டேட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக வைக்கிறேன். அந்த வீடியோவே ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.